சொந்தமல்லவே. நீயுனக்கு சொந்தமல்லவே. நீமலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம். நீயுனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே. திரு ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரே. வலிய பரிசத்தால் கொண்டாரே. வான மகிமை உனக்கிவாரே. நீயுனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ. இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் மறைந்து திரிவாயோ. சந்ததமுன திதயங்காயமும் சாமி கிறிஸ்தினுடையதல்லவும். நீயுனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவதாசை வருகுதோ. பிசாசின் மேலே பட்சமுனக்கு திரும்ப வருகுதோ. அழியும் நிமிஷதாசை காட்டியே அக்கினி கடும் தள்ளுவானே. நீயுனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. நீயுனக்கு சொந்தமல்லவே. நீமலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம். நீயுனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் நான் தியானிக்க விரும்புகின்ற வேத பகுதி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரைத்த அவருடைய சில கற்பனைகள். உங்களுக்கு தெரியும், வேதத்தில் 2 பிரிவுகள் உண்டு, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு தேவன்
வருவதற்கு முன்பாக நடந்த காரியங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொன்னா சில கற்பனைகளை உபதேசங்களை தன்னுடைய சீசரிடத்துல சொல்றாரு. திருமுறை கூறுகிறது யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இந்த உலகத்துல இயேசுவை ஒருத்தவங்க ஃபாலோ பண்றாங்கன்னா நிச்சயமாக அவங்க இயேசு இடத்துல அன்பாகத்தான் இருப்பாங்க. நமக்கு தெரிந்த காரியம். பழைய ஏற்பாட்டில் கற்பனைகள் நமக்கு தெரியும். 10 கற்பனைகள் சொல்றாங்க, நியாயப்பிரமாணம்னு சொல்றாங்க, நமக்கு அவன் நன்றாக தெரிந்த காரியங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, ஆண்டவர் இன்னும் சில காரியங்களை அட்வான்ஸ்டா தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நாம கூட இந்த நாட்களில் இந்த கற்பனைகளை தெரிந்து கொண்டு அதை கடைபிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நமக்கு அருளப்படும். இன்னைக்கு ஆயத்தம் தியானிக்க போகிறோம். முதலாவது மத்தேயு 4:17. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மனம் திரும்ப வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படை உபதேசமே மனம் திரும்புதல். ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய வாழ்க்கையில சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்ளும் போது அவன் மனதளவில் உண்மையாகவே அவரை நேசிக்க தொடங்கணும். அவரை நேசிக்கிறவங்க அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வாங்க, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவாங்க, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவாங்க. வாழ்க்கையில எல்லாமே இயேசுன்னு மாறிடுது ஒரு சூழ்நிலை. இந்த உலகம், மாமிசம், பிசாசு எல்லாவற்றையும் விட்டு முற்றிலுமா மனம் திரும்பி தங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவ சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டு அவரை வணங்கி வழிபட ஆரம்பிக்கிறாங்க. லைஃப் ஸ்டைலே முற்றிலுமா மாறிவிடுது. உங்களுக்கு தெரியும், கிபின்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்து மனிதனா பிறப்புக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் கிமு, கிறிஸ்துக்கு முன்னால். கிபி என்பது கிறிஸ்து பிறந்த முன்பு. ஒரு சரத்திரத்தையே 2ஆக பிரிச்ச அவருடைய அந்த பிறப்பு நம்ம எல்லாருமே அதை அக்செப்ட் பண்றாங்க. இப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவ ஒரு சுதந்திரமா வணங்கி ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிறகு உண்மையிலேயே மனம் திரும்பி இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில சென்ற பாயிண்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வசமா இருக்கணும். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஓகேங்களா? இப்போ நாங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவ நம்புறதுக்கு முன்னாடி, ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எங்களுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் எல்லாமே வித்தியாசமா இருந்தது. எல்லாமே உலகப்பிரகாரமாக இருந்தது. அதிகமாக விக்கிரகங்களிடத்துல நாங்கள் நாட்டமாக இருந்தோம். அதுக்குரிய காரியங்களை செய்தோம். அது வித்தியாசமான ரொம்ப. இப்போ எனக்கு அதை நினைச்சு பார்த்தா விட நல்லது ஜீர்ணிக்க முடியாத ஒரு காரியமா இருக்குது. நீங்க இந்த வார்த்தை கேட்கறவங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசுவே கூறிய முதலாவது புதிய கற்பனை, நீ கண்டிப்பா மனம் திரும்பணும். உங்களோட மனதை ஆண்டோடத்துல திருப்பணும். இது ஃபர்ஸ்ட். 2வது திருமறை கூறுகிறது மார்க்கு 16. இயேசு கிறிஸ்து சொல்வாரு, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. இதே காரியம் மத்தேயு 28:10 வருது, 19 வருது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. 2வது இயேசுனுடைய பிரதானமான கற்பனை ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது, ஞானஸ்தானம் கொடுப்பது. உங்களுக்கு தெரியும், பைபிள்ல எப்படி ஞானஸ்தானம் கொடுத்தாங்களோ அதே பாணியில நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீங்க புறப்பட்டு போங்க, சீசரிடத்துல சர்வ ஜாதிகளையும் சீசராக்குங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. ஆகவே 2வது ஞானஸ்தானம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போதுதான் நீங்க சுத்திகரிக்கப்படுறீங்க, இல்லைங்களா? ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார் என்றும் திருவள்ளுவரில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய ஒரு பிரதானமான அது கற்பனையா இருக்குது. ஞானஸ்தானத்துல மாத்திரம் நீங்க என்ன செய்யுங்க, ஒருபோதும் எடுக்காம கிறிஸ்டியன் லைஃப்ல உங்களால் என்ன செய்ய முடியாது, ரன் பண்ண முடியாது. ஆகவே ஞானஸ்தானம் என்பது முக்கியமான ஒரு கட்டளையா காணப்படுகிறது. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் 1:4 விதமா வருகிறது, நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து ஆக்சுவலாட்டு பரலோகத்துக்கு போகக்கூடிய இந்த சூழ்நிலை. அப்போ அவர் பேசும்போது என்னுடைய சீசரிடத்துல சொல்றாரு, நீங்கள் சில நாளைக்குள்ளே என்ன செய்வீங்க, பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அவ்விதமாகவே சம்பவித்தது. அப்போஸ்தலர் 2:2 உங்களுக்கு தெரியும். அதை பற்றி எத்தனையோ பிரசனங்கள் பண்ணியிருக்கிறோம். பெந்தகோஸ்தே நாள்ல தான் பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு மேலும் அக்னிமயமான நாவலை போல அமர்ந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுக்கு பிறகுதான் பெல் நடந்து
அவன் எல்லா இடத்துலையும் சாட்சியாக வாழ்ந்தாலும் அந்த விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த அளவு மனம் திரும்புதல் நிச்சயமோ அந்த அளவு ஞானஸ்தானம், எந்த அளவு ஞானஸ்தானம் முக்கியமோ அந்த அளவு பரிசுத்தாண்டிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது. ஏன்னா இந்த பரிசுத்தாண்டிய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போதுதான் ஆவியானவர் உங்களை சகல சத்தியங்களும் வழி நடத்துவார். இது சத்தியம். ஆக அந்த உபதேசத்தை நாம் நிச்சயமா கீழ்ப்படிய வேண்டும், இந்த கற்பனை கீழ்ப்படிய வேண்டும். 4வது திருமுறை சொல்லுது லூக்கா 13ஆம் அதிகாரம் 34-35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இது புது கட்டளைன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மளிடத்துல எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அதுபோல நீங்களும் என்ன செய்யணுமா, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டுமா. 1 Corinthians 13 அதை வாசிக்காத கிறிஸ்தவ ஜனங்கள் இருக்க முடியாது. வேதத்தோட அடிப்படை கட்டமே அன்புதான். திருமுறை சொல்லுது இல்லையா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில அன்பு என்பது நாவனால மாத்திரமல்ல, சொல்லில கிரியையில வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களில் அன்பா இருந்தது போல இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யணும், ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். அன்புக்கு அவன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. உண்மையிலேயே ஒரு மனுஷனத்துல அன்பா இருந்தீங்கன்னா அவனுக்கு உயிரை கூட கொடுப்பீங்க என்று விதத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆகவே அன்பா இருக்கணும். அன்புங்கிறது நம்ம சார்ந்தவர்கள் மீது மாத்திரம் அன்பா இருப்பதல்ல, நம்ம பிள்ளைகள் மீது மாத்திரம் அன்பா இருப்பதல்ல, நம்ம சுற்றியுள்ள ஃப்ரெண்ட்ஷிப்ட மாத்திரம் அன்பா இருப்பதல்ல, சத்திரத்தை கூட நீங்க நிச்சயணும், சிரேயமா இருக்கணும். அப்படிதான் வசனம் சொல்றது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்ருவை நேசியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுத்தாரு. அப்படி அவர் வாழ்ந்து காண்பித்தார். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். இயேசு நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறாரோ அதுபோல நீங்களும் ஒரு இடத்துல ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். இது 4வது புதிய கற்பனை. பாருங்க, 5வது திருமுறை குறைகிறது. லூக்கா 22:19-20 1 Corinthians 11:23-31 வரைக்கும் வரும். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க, ராபோச்சனம். அப்போ யோவான்ல ஆண்டவர் சொல்லுவாரு, ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்புறம் அவர் தன்னுடைய சரீரத்தை அப்பமாகவும் தன்னுடைய ரத்தத்தை அவர் என்ன செய்றாருன்னு சொன்னா திராட்சை பழ ரசமாகவும் அவர் என்ன செய்றாருன்னா அறிமுகப்படுத்துறாரு. யார் யார் அந்த அப்பத்தை இயேசுவின் சரீரமாகவும் அந்த ரத்தத்தை இயேசுவின் ரத்தமாகவும் நினைத்து பானம் பண்ணுகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாகவே நித்திய ஜீவன் உண்டு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவரை நினைவு கூறும்படி ராப்போஜனம் ஆசரிக்க வேண்டும். போல் சொல்றாரு இல்லைங்களா, தான் காட்டு கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக புட்டப்பட சிரமமா இருக்கிறது, நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அந்த புடைய பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 1 Corinthians 11:23-31 நல்லா படிச்சு பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றுக்கும் முன்மாதிரியா இருந்தாரு இல்லைங்களா. பாருங்க, அவரு என்ன செஞ்சாருன்னா சீசர்களுக்கு காண்பித்து கொடுத்தாரு, இப்படிதான் பண்ணணும்னு பவுலும் தரிசனத்துல பத்தி நம்ம எழுதி வச்சிருக்கிறாரு. ஆகவே இந்த கற்பனை நம்ம எல்லாருமே கை கொள்ள வேண்டும். திரு விருந்து. அடுத்ததா பாருங்க, மத்தேயு 24:42-44 வரைக்கும் வரும். அவருடைய வருகைக்காக விழித்திருக்கணுமா, ஆயத்தமா இருக்கணுமா. அவருடைய கற்பனைகளை யார் கை கொள்றாங்களோ அவங்கதான் அவருடைய வருகைக்காக அவங்க நினைச்சாங்கன்னா விழித்திருப்பாங்க, ஆயத்தமா இருப்பாங்க. யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில உண்மையாவே தேவனிடத்துல மனம் திரும்பி இருக்கிறாங்களோ, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒருவர் அன்பா இருக்கின்றார்களோ நிச்சயமாகவே அவர்கள் தேவனுடைய ஞாபகமாக ராபோஜனத்தை கண்டிப்பா அவங்க அனுசரிப்பாங்க. மாத்திரமல்ல, அவருடைய வருகைக்காக அவங்க விழித்திருந்து என்ன செய்வாங்க, ஆயத்தமா இருப்பாங்க. இந்த திருமுறை சொல்லுது, ஆயத்தமா இருக்கணுமா, ஆயத்தப்படுத்தணுமா. எசேக்கியா சொல்லுவாரு, நீ ஆயத்தமா இரு, உன்னோடுக்குள்ள ஜனங்களையும் நீ என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும் பாரு. இந்த ஒரே ஒரு வசனம் மார்க் 16:15 சொல்லுது,
சுவிசேஷத்தை போய் நீங்கள் நிச்சயம் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்கணும்னு சொல்லிக்கிட்டேன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில கடைசியா இயேசுவிடத்தில் நீங்க பெற்ற நன்மைகளை சாட்சியா அடுத்தவங்கள்ட்ட சொல்றீங்க இல்லைங்களா? நல்ல விசேஷம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த காரியங்களை நல்லது செஞ்சாரு. என்னுடைய வாழ்க்கை முன்னாடி அப்படி இருந்தது, இன்னைக்கு இப்படி இருந்தது. இந்த வாழ்க்கை இவ்வளவு பெரிய சேஞ்சுன்னு சொன்னா அதுக்கு காரணம் ஆண்டவருடைய அருள் தான். இப்போ பிறகு நான் இந்த மிஷின் ரெக்கார்ட் பண்ணும்போது காலத்தை ஒரு இடத்துக்கு போய் ஒரு சூத்திர கூட்டம். இது சர்ச்சில் ஒரு அம்மா 102 வயசு ஆகுது. அந்த அம்மா பேர் கமலா அம்மா. அவங்க இறந்து இன்னைக்கு அவங்க வீட்டில் ஒரு சூத்திர கூட்டம் வச்சுருந்தாங்க. அவங்களை சார்ந்த எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே அந்த அம்மாவை பற்றி விட்னஸ் கொடுத்தாங்க. எல்லாருமே அந்த அம்மாவுடைய நல்ல காரியங்களை சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு 4 பொம்பளை பிள்ளைய, 2 ஆம்பளை பிள்ளைய, எக்கச்சக்கமான பேரனுங்க, பேத்திய, பெரிய குடும்பம். அது அந்த அம்மா வாழ்ந்த வாழ்க்கை அதே ஒரு பெரிய சுவிசேஷம். எல்லாரும் அந்த அம்மாவை பற்றி சொல்கிறாங்க. நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் படிப்பாங்க, இல்லை நல்லதுதான் சொல்லிக் கொடுப்பாங்க, இல்லாட்டி அன்பாக இருக்க சொல்லுவாங்க. அதுபோல் யார் வந்தாலும் நல்லபடியாக டீல் பண்ணுவாங்கன்னு எத்தனையோ அவங்கள பற்றி நல்ல காரியங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா? நீங்கள் மறைச்சாலும் கூட உங்களை பற்றி 4 பேர் பேசணும், உங்கள் வாழ்க்கை பேசணும். சுவிசேஷங்கிறது நல்ல விசேஷம். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டு அதை செஞ்சாரு. அவரை நம்ப உன்னுடைய வாழ்க்கையில அப்படியே செய்வார். இந்த காரியங்கள் எல்லாமே இயேசு தன்னை நாடி வந்த தினத்தில் உபதேசித்த போதனைகள். பாருங்க, 1 யோவான் 2:4 எழுதப்பட்டிருக்குது. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அப்போ நீங்க அவர் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லியும் இந்த கற்பனைகளை கை கொள்ளாவிட்டால் தேவனுடைய பிறவில பிரயோஜனம் கிடையாது. ஆனா கை கொண்டா மிகுந்த பிரயோஜனம் உண்டு. ஆகவே எல்லாருமே இந்த வார்த்தை நீங்க யாரெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாருமே பாருங்க, தேவனுடைய இந்த புதிய கற்பனைகளை கண்டிப்பா நீங்க கை கொள்ளணும். கை கொண்டு சில விஷயங்களை ஃபாலோ பண்றீங்க, சில விஷயங்கள் ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. ஜோமன்லாம் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவாரு. முதலாவது உண்மையாவே மனம் திரும்பி இருக்கணும். உங்க மனசு, உங்க லைஃப் எல்லாமே தேவனிடத்துல திரும்பி இருக்கணும். இயேசுவை சார்ந்து ஜீவிக்கணும். 2வது கண்டிப்பா முழுக்கியானசம் நீங்க எடுத்திருக்கணும். முழுக்கியானசனம் நீங்க தேவனோடு சேர்க்கக்கூடிய உடன்படிக்கை. உங்களுடைய உடம்பும் உங்களுடைய மனசும் சுத்தமாகுது. அது நம்முடைய நம்பிக்கை. 3வது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தாவியோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் இங்க சாட்சியாக வாழ முடியும். அடுத்தது, இயேசு நம்மிடத்துல எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அதுபோல நாமளும் பிறரிடத்துல நிச்சயம் அன்பா இருக்க வேண்டும். அவரை நினைவு விரும்புடைய ராபோஜனம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நினைச்சணும், கடைபிடிக்கணும், சுவிசேஷம் பிரசங்கிக்கணும். அவருடைய வரைக்காக விழித்திருந்து காத்திருக்கணும். நீங்க ஆண்டிடத்துல அன்பா இருந்தா நிச்சயமாக அவருடைய கற்பனைகளை கை கொள்வீங்க. ஆகவே இந்த நாளில் கூட இந்த கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளக்கூடிய கிருபையா ஆண்டவர் தான் நம்ம கொடுக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டார்கள், அப்படியாகவே உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ள தேவன் உதவி செய்யும். உங்களுடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.